வணக்கம். ஃபர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். அரசு சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க வந்த அரசு பள்ளி மாணவிகள் ஆடு மாடுகளைப் போல சரக்கு வாகனத்தில் ஏற்றிச் சென்ற அவலம். ஆவடியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பை சுற்றிலும் தேங்கி நிற்கும் கழிவு நீர். கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவி வருவதால் பொதுமக்கள் அவதி. சாத்தான்குளம் அருகே குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஒரு வருடமாக தேங்கி நிற்கும் கழிவு நீர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் தொற்று நோய் பரவி வரும் அபாயம். திண்டுக்கல் மாவட்டம் ஒய்யம்மார்பட்டி பகுதியில் சுகாதாரமற்ற சூழல் உள்ள நடைபயிற்சி பாதை. குப்பை மற்றும் கழிவு நீரை அகற்றி சுத்தம் செய்ய பொதுமக்கள் கோரிக்கை. எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள மண் வீடு. கால்கள் செயலிழந்த நிலையில் வாழ்வாதாரமின்றி தவிக்கும் மூதாட்டியின் நிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருத்தணியில் அரசு சார்பில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள மாணவிகளை ஆடு மாடுகளைப் போல் சரக்கு வாகனத்தில் ஏற்றிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அரசு சார்பில் வாலிபால், கபடி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் அந்த பள்ளியில் நடத்தப்பட்டு வருகின்றன. இப்போட்டிகளில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் திருத்தணியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விசிஆர் கண்டிகை அரசு பள்ளியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவியர் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக வந்திருந்தனர். இந்த பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லாத நிலையில் மாணவியர் லோடு ஆட்டோவில் ஆடு மாடுகளை போன்று ஏற்றிக்கொண்டு வரப்பட்டனர். அமர்வதற்கு கூட இடமின்றி மாணவிகள் அனைவரும் கும்பலாக குவிந்து கிடந்தது காண்போரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதனால் தங்கள் பகுதிக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மாணவியர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஸ் வசதி வேணும். ஆமா, ஆரியன் கண்டிகையில இருந்து விசிஆர் கண்டிகை போகும். இப்ப தற்சமயம் இந்த ஆட்டோல தான் போறீங்களா? ஆமா. வேற வசதி இல்ல உங்களுக்கு? வேற வசதி இல்ல. போறீங்க? ஒரு 4 வருஷமா 5 வருஷமா போயின்னு இருக்கோம். என்ன படிக்கிறீங்க நீங்க? அரசு பள்ளியில 10th படிக்கிறேன். மொத்தம் எத்தனை பேர் போறாங்க உங்களுக்கு? 70 பேர் போறோம். உங்க ஊர்ல இருந்து போறீங்க? ஆட்டோல தான் போறீங்க? ஆட்டோல தான் போறோம். ஷேர் ஆட்டோ மாதிரி தான் இல்ல, இந்த மாதிரி லக்கேஜ் ஆட்டோல போறீங்க? லக்கேஜ் ஆட்டோல தான் போறோம். ஆவடியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பை சுற்றிலும் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பருத்திப்பட்டு பகுதியில் தனியார் குடியிருப்பு ஒன்று கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பில் 1200க்கும் மேற்பட்ட அடுக்குமாடிகள் உள்ளன. இதில் இந்த குடியிருப்பு வாசிகள் பராமரிப்பிற்காக 800 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை வரித்தொகையும், ஆவடி மாநகராட்சிக்கு ஆண்டுக்கு 4000 ரூபாய் வரையும் வரி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இங்கு உள்ள குடியிருப்பை சுற்றிலும் கழிவு நீர் தேங்கி நிற்கிறது. தேங்கி நிற்கும் கழிவு நீரிலும் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்றை பரப்பி வருகின்றன. இதனால் அப்பகுதி மக்களுக்கு டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சலும், சிறுநீரக பிரச்சினை போன்ற தொற்று நோய்களும் பரவி வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து குடியிருப்பு சங்க நிர்வாகிகளுக்கு புகார் தெரிவித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நொய்யல் ஆற்றை மீட்டெடுக்க வேண்டி நாளை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களம் பகுதியில் அந்த வழியாக செல்லும் நொய்யல் ஆற்றை மீட்க வேண்டும் என்றும், நொய்யல் ஆறு திட்டத்தை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போல உடனடியாக போர்க்கால அடிப்படையில் புனரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் நாளை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதில் அப்பகுதி மக்கள், நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், தன்னார்வலர்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் விநியோகம் செய்யப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாத்தீங்கன்னா அந்த குப்பை கூலம் நிறைய சரியான சாக்கடை தண்ணி மாதிரி ஆகி போச்சு. இந்த குளம் நொய்யலாறு ஆகையால விவசாயம் பூரா பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பூரா ஒரு
விவசாயம் செய்ய முடியாத அவலநிலையே இருக்குது. குடிநீர் வந்து மிக மோசமான நிலைக்கு மாறப்பட்டுள்ளது. அதனால வந்து இந்த பகுதி விவசாய மக்கள், பொதுமக்கள், மங்களம் பகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து வரும் 13ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை உண்ணாவிரதம் இருப்பதற்கு இந்த இடத்தில் அனைவரும் சுத்தமணி செஞ்சிட்டு இருக்கிறோம். சாத்தான்குளம் அருகே அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் 1 வருடத்திற்கு மேலாக குடியிருப்புகளுக்கு நடுவில் தேங்கியுள்ள பாசி படர்ந்த கழிவு நீரால் தொற்று ஏற்படும் அபாய சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வடக்கு பேய்க்குளத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் அங்குள்ள மெயின் பஜார் சாலை அருகே வடிகால் இல்லாததால் பொதுமக்கள் பயன்படுத்தும் நடைபாதையில் கழிவு நீர் தேங்கி பாசி படர்ந்து காணப்படுகிறது. மேலும் கழிவு நீரில் கொசுக்களும் பூச்சிகளும் அதிக அளவில் இருப்பதால் அப்பகுதி மக்கள் சாலையை அச்சத்துடன் கடந்து செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அப்பகுதியில் நோய் தொற்று அதிகரிக்கும் முன்னரே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒய்யம்மார்பட்டி பகுதியில் நடைபயிற்சிக்கு செல்வோர் தொற்று நோயை விலைக்கு வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட கோபாலசமுத்திரம், ஒய்யம்மார்பட்டி, நத்தம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறிய குளங்கள் சுத்தம் செய்யப்பட்டு அதனை சுற்றி நடைபயிற்சி தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒய்யம்மார்பட்டி பகுதியில் நடைபயிற்சி மையத்தில் உள்ள குளமானது முறையான பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்து உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குளத்திற்கு அருகே உள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் நேரடியாக குளத்தில் கலப்பதால் தண்ணீர் மாசடைந்து காணப்படுவதோடு துர்நாற்றமும் வீசுகிறது. இதேபோல அங்கு நடைபயிற்சி மேற்கொள்வோர் தாங்கள் கொண்டு வரும் பிளாஸ்டிக் பொருட்களை குளத்தில் வீசி செல்வதால் குப்பைகள் தேங்கி காணப்படுகிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் அந்த பகுதியில் கழிவுநீரை வெளியேற்ற முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இடம் அமைக்கப்பட்ட பொழுது மிக சுகாதாரமாக அருமையாக அமைக்கப்பட்டது, மக்கள் நடந்தனர். ஆனால் இப்பொழுது சுற்றி இருக்கின்ற அத்துணை வீடுகளிலும் இருக்கின்ற கழிவு நீர் அந்த வாக்கிங் ஸ்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற குளத்துக்குள் நிரம்புகிறது. இதற்கு திண்டுக்கல் மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுத்து குளத்தை சுத்தப்படுத்தி அங்கு கழிவுநீர் கலக்காத அளவிற்கு நடவடிக்கையை மேற்கொண்டு மக்கள் அங்கு பயன்படுத்துகின்றவர்களுக்கான கழிவுநீர் சாக்கடைகளை முறையாக அமைத்து குப்பை தொட்டிகள் அமைத்து குப்பைகள் போடுவதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்து கழிவறைகளை சுத்தப்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். நீலகிரியில் கேரட் விதைகள், இயற்கை உரம் போன்ற இடுபொருட்களை மானிய விலையில் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயம் முதுகெலும்பாக திகழ்ந்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், முட்டைக்கோஸ், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, மலைப்பூண்டு உள்ளிட்ட மலைத்தோட்ட காய்கறி பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இந்நிலையில் மழைக்கு பின் விவசாயத்திற்கு ஏற்றவாறு நீர்வரத்து, இதமான காலநிலை நிலவி வருவதால் நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மாத அறுவடை பயிரான கேரட் பயிரை பயிரிடுவதில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கேரட் விலை மாற்றம் ஏற்ற இறக்கம் உள்ளதாலும் கேரட் விதை மற்றும் உரங்களின் விலை அதிகரிப்பாலும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே இயற்கை உரம் மற்றும் விதைகளை மானிய விலையில் வழங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ஒரு 15-16 வருஷமாக நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த கேரட் விதை, மருந்துங்க இதெல்லாம் கொஞ்சம் விலை உயர்வாக இருக்குது. எங்களுக்கு அது இல்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் வாங்குறதுனால இதாகுது. நீங்கள் ஏதோ ஆர்கானிக் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு எதுவும் ஒன்றும் ஆகாது. நாங்களும் கொஞ்சம் வெள்ளை மரம் நல்லா பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்கு இந்த விதை, மருந்து இதெல்லாம் கொஞ்சம் மானிய விலையில் பண்ணி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் போதிய அளவில் மீன்கள் கிடைக்காததால் கிராம மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டியில் உள்ள பிராமண கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி நடைபெற்ற இந்த மீன்பிடி திருவிழாவில் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் கண்மாய்க்கலையில் மீன்பிடி உபகரணங்களுடன் தயாராக இருந்த கிராம மக்கள் ஒரே நேரத்தில் மின்னல் வேகத்தில் கண்மாய்க்குள் இறங்கினர். தாங்கள் கொண்டு வந்திருந்த ஊத்தா, கொசுவலை, மீன்பிடி வலை,
ஹரிக்கூடை, கச்சா உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்கள் மூலம் சிறுவர்கள், பெண்கள் என பலரும் ஆர்வத்துடன் மீன்களை பிடிக்க தொடங்கினர். அதிக அளவு மீன்களுடன் திரும்பலாம் என்று எண்ணி கண்மாய்க்குள் இறங்கியவர்கள் போதிய அளவில் மீன்கள் கிடைக்காததால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். பாம்புகள் அதிகம் இருந்ததால் பலரும் மீன்பிடிக்க கண்மாய்க்குள் இறங்கவில்லை என கூறப்படும் நிலையில், இருப்பினும் அதையும் பொருட்படுத்தாமல் மீன்கள் அதிகமாகவும் பெரிதாகவும் இருக்கும் என்று கண்மாய்க்குள் சென்றவர்களுக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது. அதிலும் கண்மாய் முழுவதும் அலசியும் ஒரு சிலருக்கு மட்டுமே ஜிலேபி, குரவை, விரால் உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்தன. மேலும் மீன்கள் பிடிக்க வந்த இடத்தில் பாம்புகள் பிடிபட்டதாக வேதனையோடு கூறியபடி ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. தேன்கனிக்கோட்டையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டதால் வேளாண் அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் வட்டார வேளாண்மை அலுவலகத்தில் அட்மா திட்டம் சார்பில் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனை அறிந்த தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி உட்பட 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ளனர். அப்போது வேளாண்மை துறையின் அட்மா திட்ட வட்டார தொழில்நுட்ப மேலாளர் கீதா என்பவர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க விவசாயிகளை அனுமதிக்காமல் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அங்கிருந்த கெலமங்கலம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஜான் லூர்து சேவியரும் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வேளாண் அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயி உள்ள வராத சொல்ல அதிகாரியை கண்டிக்கின்றோம். விவசாயி என்னவே கேவலமா உள்ள வராதன்னு சொல்றாங்க. வேளாண் துறையை கண்டிக்கின்றோம். வேளாண் துறை அதிகாரிகளை கண்டிக்கின்றோம். விவசாயி உள்ள வராதன்னு சொல்ல அதிகாரியை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம். வேளாண் துறை அதிகாரிகளை கண்டிக்கின்றோம். திருச்செந்தூரில் மனநல பாதிப்பிலிருந்து மீண்ட நபர் விடுதி ரூம்பாயாக வேலை செய்து முதல் மாத சம்பளத்தை பெற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் அருகே மனநல காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு தூத்துக்குடியை சேர்ந்த சுந்தர் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்டு 4 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் அவர் குணமாகிய சராசரி மனிதனைப் போல் வாழ்க்கையை தொடங்கியுள்ளார். திருச்செந்தூரில் உள்ள ஒரு ஜூஸ் கடையில் வேலை செய்து வந்த அவர் அந்த வேலை பிடிக்காததால் தான் ஏற்கனவே வேலை பார்த்த ரூம்பாய் வேலையை வாங்கி தரும்படி மனநல காப்பகத்தினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் விடுதியில் ரூம்பாய் வேலையை காப்பகத்தினர் வாங்கி கொடுத்துள்ளனர். அதில் சிறப்பாக பணியாற்றிய சுந்தர் தனது முதல் மாத ஊதியத்தை பெற்று மகிழ்ச்சியடைந்துள்ளார். இந்த சம்பவம் சமூக ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. போஸ்டர் செட்கியர்ஸின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற செங்கமல தாயார் சமேத நாராயண பெருமாள் கோயிலின் ஆனி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோயிலின் ஆனி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நிலையில் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் நாராயண பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து 4 ரத வீதிகளில் வலம் வந்த பெருமாளை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் சிவன்மலையில் கிரிவல பாதையை சுற்றி நாளை நடைபெறவுள்ள ரேக்லா பந்தயத்திற்கான கால்கோள் ஊன்றும் விழா நடைபெற்றது. முன்னதாக காங்கேயம் நகரமன்ற தலைவர் மற்றும் திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் சூரிய பிரகாஷ் தலைமையில் கால்கோள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கால் ஊன்றப்பட்டது. இந்நிகழ்வில் விழா குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே வழிபாட்டு தலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
காவனூர் புதுச்சேரி கிராமத்தில் உள்ள நிலத்தில் பல ஆண்டு காலமாக கிராம மக்கள் அம்மன் குடம் ஜோடித்து வீதி உலா நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து அம்மன் ஜோடிப்பு நடத்த விடாமல் தடுத்து வருவதாக அக்கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக அந்த கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வரும் ஞாயிறு அன்று அந்த இடத்தில் திருவிழா நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சேலத்தில் நடத்தப்பட்ட புறா பந்தயத்தில் இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களின் புறாக்களை பங்கேற்க செய்தனர். பந்தய புறா வளர்ப்போரின் வெண்புறா சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் சேலம் மாவட்டம் கர்ணப்புறா போட்டி நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் நடப்பாண்டிற்கான போட்டியில் இதுவரை இல்லாத அளவில் 62 புறாக்கள் பங்கேற்றன. வானில் தொடர்ந்து 3 மணி நேரம் பறப்பதுடன் நடுவர் பார்க்கும்போது ஒரு முறையாவது கர்ணம் அடிக்க வேண்டும் என்பது போட்டியின் முக்கிய விதிமுறையாகும். குரங்கு சாவடி, கோரிமேடு உள்ளிட்ட 10 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக சுமார் 6 மாதங்களாக புறாக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டன. எடுத்துட்டியாடா மல்டி போடுறத? இந்த நிலையில் விதிமுறைகளின் அடிப்படையில் வெற்றி பெறும் புறாக்களின் உரிமையாளர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். இது பார்த்தீங்கன்னா முறைன்றது பார்த்தீங்கன்னா அது போட் டைம் 3 மணி நேரங்க. 3 மணி நேரத்துக்கு மேலே பறந்து அவங்க இங்கே ரெஃப்ரி முன்னில் அவங்க இங்கே இடத்துல உட்காரணுங்க. கம்பல்சரி உட்காரதுக்குள்ளே எப்போயாவது ஒரு டைம் பெல்ட் அடிக்கிறது கம்பல்சரி ரெஃப்ரிகிட்ட காட்டணுங்க. அதே மாதிரி இந்த புறா வளர்த்தனா நிறைய பேர் வீட்டில் இருக்கீங்க இந்த புறா வளர்த்திட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த புறா வளர்த்தணும் அப்படின்னா சாயங்காலம் இந்த ஒரு 6 மணிக்கு மேலே எங்கேயும் வெளியில் போய் சுற்றுறதுக்கோ அல்லது எங்கேயாவது நைட்டு தங்கிறதுக்கோ அந்த மாதிரி இது தோணாதுங்க. ஒரு 6 மணிக்கு மேலேயே புறாவுக்கு இற போடணும், புறாவை பார்த்துக்கணும், அந்த ஒரு மாதிரி எல்லாம் வந்துடுவாங்க. அதனால் இந்த சின்ன பசங்க சில விஷயங்களுக்கு கொஞ்சம் போதைப் பொருள் இந்த மாதிரி இதுக்கு இதாகிறதுனால இந்த மாதிரி புறா இந்த மாதிரி ஒரு கலை இதானுச்சுன்னா அவங்க அந்த டைமை கொஞ்சம் மாற்றி இந்த புறாக்காண்டி கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க.